கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் கடந்த 2 மாதங்கள் கண்மணி போல கர்த்தர் காத்து வந்தார். இந்த 3வது மாதம், இந்த மார்ச் மாதம் என்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், சபைக்கு என்ன வாக்குத்தத்தங்கள், இந்த ஆன்லைனில் கூட பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது என்னை பரிசுத்த தேவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேராய் என் ஆண்டவர் ஆவியில் நடத்தினார். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன் என்பதாக கர்த்தர் அந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாய் நமக்கு தந்திருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே இந்த மார்ச் மாதத்தை அற்புதமாய் நடத்துவீராக, அதிசயமாய் நடத்துவீராக, குறையில்லாமல் நடத்துவீராக. இந்த மாதத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதமும் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் அந்த ஏசாயா 66ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். நம்முடைய தேவன் சமாதானத்தை நதியைப் போலவும், அது மாத்திரமல்ல ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இதில் 2 வார்த்தைகள் உருவக சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன உருவக சொல் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நதியை போலவும் ஆற்றை போலவும் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. எது நதியை போலவும் என்று சொன்னால், அங்கே சமாதானம் நதியை போலவும், அது மாத்திரமல்ல ஆற்றை போலவும் என்று சொன்னால் ஜாதிகளின் மகிமை ஆற்றை போலவும், அதுவும் அவளிடமாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவள் என்று சொன்னால் யாரை அங்கே ஆண்டவர் எழுதியிருக்கிறார் என்றால், எருசலேமை தான் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த பிரசங்கத்தின் தலைப்பு என்ன தலைப்பு என்று சொன்னால், எருசலேமுக்கு பாய்ந்து வரும் ஆசீர்வாதம். ஆமேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எருசலேம் என்று சொன்னால் கொஞ்சம் அதை குறித்து ஒரு சின்ன விளக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த எருசலேமுக்கு முந்தின நாட்களில், ஆரம்ப நாட்களில் இருந்த பெயர் என்ன பெயர் என்று சொன்னால், சாலேம் என்கிற பெயர் இருந்தது. அந்த சாலேமில் தான் என்ன சொன்னால் மெல்கிசேதேக்குடைய ராஜா வசித்ததாக ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிக்க முடிகிறது. மெல்கிசேதேக் நீதியின் ராஜா. இந்த மெல்கிசேதேக் இருந்த இடத்துக்கு தான் நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அனுப்பினாரே. ஆபிரகாமை அவனிடத்தில் போக சொன்னாரே. இந்த ஆபிரகாம் என்ன செய்தான்னு சொன்னால், இந்த மெல்கிசேதேக் இடத்துலாம் போய் அவனுக்கு தசம பாகங்களை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தை புறப்படாத காலத்திலேயே இந்த மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருந்தார். ஆபிரகாமை கொண்டு சென்றார். ஆனால் பின்னாட்களில் என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. அவர்கள் எங்கே சிதறி போனார்கள் என்று சொல்ல தெரியவில்லை. அங்கே எபூசியர்கள் குடியிருந்ததாக நம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6, அதே போல் 5வது வசனம் 6வது வசனத்தில் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அந்த எபூசியர்கள் குடியிருந்தார்கள். அந்த இடத்துல தான் தாவீது ராஜா போய் அவர்களை முறியடித்து அந்த பட்டணத்தை சுதந்தரித்தான். அது தாவீதுடைய கோட்டை என்று அழைக்கப்பட்டதாக நம்ம பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல தான் தாவீதுடைய மகனாயிருக்கிற சாலமோன் கர்த்தருக்கென்று சொல்லி ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அந்த நாட்களுக்கு பின்பாக செருபாபேலின் தலைமையின் கீழ் அதே இடத்தில் ஆலயம் கட்டப்பட்டது. நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கூட அந்த ஆலயத்திற்கு தான் கடந்து சென்று அந்த ஆலயத்தை சுத்திகரித்ததாக என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய நாட்களுக்கு பின்பாக
கர்த்தர் செய்தது, அவர் இந்த பூமியில் என்ன செய்தார்? புதிய எருசலேமை ஸ்தாபித்தார். ஏனென்றால் கிபி 70 தேவன் கட்டின அந்த செருபாபேல் கட்டினதான ஆலயம் தீக்கரையாக்கப்பட்டது. ஆலயம் தகர்க்கப்பட்டு போனது. எருசலேமில் தேவாலயம் இல்லை. ஆனால் அந்த ஆலயத்தை இன்றைக்கு நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 12வது வசனத்தில் தேவன் தாமே உங்கள் நடுவில் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். இதுதாங்க புதிய எருசலேம். நம்ம தான் எருசலேம். நாம் தான் தேவன் தங்குகிற இடம். இந்த எருசலேமுக்கு தான் உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் எருசலேமாக வைத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபை தான் என்ன செய்யப்படுகிறது? புதிய ஏற்பாட்டின் எருசலேம் என என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. இந்த எருசலேமுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66 அதிகாரம் 12வது வசனத்தில் சமாதானத்தை நதியை போல என்ன சொன்னா உன்னிடத்தில் பாயும்படி நான் செய்வேன்னு சொல்றாரு. இன்னைக்கு சமாதானம் இல்லாதபடிக்கு, நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இல்லாதபடிக்கு, ஏதோ ஒரு ரீதியில் நமக்குள்ள என்ன சொன்னா ஒரு ஆறுதல் அடையாதபடிக்கு, மார்ச் மாதம் என்று சொன்னாலே நமக்குள்ள ஒரு பெரிய என்ன செய்ய சொன்னால் போராட்டத்தோட ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? மார்ச் 3ஆம் தேதி +2 எக்ஸாம் என்ன செய்யப்படுகிறது? ஆரம்பமாகிறது. எக்ஸாமை நினைத்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பப்ளிக் எக்ஸாமை குறித்து பயத்தோடு கூட இருக்கிறீங்களா? +2 எழுதுகிற பிள்ளைகள், +1 எழுதுகிற பிள்ளைகள், 10th எழுதுகிற பிள்ளைகள், என் பிள்ளை எவ்வளவு மார்க் எடுக்க போகிறதோ, என் பிள்ளை இந்தந்த காரியத்திலலாம் வீக்காக இருக்கிறது என்று ஒரு எக்ஸாமை குறித்ததான பெற்றோர்கள் பயத்தோடு, ஆசிரியர்கள் பயத்தோடு, அது மாத்திரமல்ல மாணவ மாணவிகள் பயத்தோடு, இது நிமித்த ஒரு கலக்கத்தோடு கூட உட்கார்ந்து ஒரு சமாதானம் இல்லாதபடி குடும்பத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்த்து திட்டுறீங்களா? நீலாம் எதுக்காக, உன்னாலலாம் ஒன்றும் சாதிக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை திட்டி 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 உங்களுடைய குடும்பத்தை சமாதானத்தை குலைச்சலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீ எதை குறித்து சமாதானம் இல்லாதபடிக்கு, எதை குறித்து உனக்குள்ள நிம்மதி இல்லாதபடி, எதை குறித்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, சமாதானம் நதியை போல பாய்ந்து வரும். பாருங்க, ஒரு நதியை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நதி பாய்ந்து வருகிறதான இடம் கரடு முரடாக தான் காணப்படும். கரடு முரடான இடத்துல தான் அந்த நதி பாய்ந்து வரும். கரடு முரடான பாதையில் கடந்து வந்தாலும் அது ஒரு நாளும் என் பாதையெல்லாம் கரடு முரடாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த கரடு முரடான பாதையை பார்த்து திரும்பி என்ன செய்வதில்லை, போவதில்லை. அதே போல் தான் 2வது நதி அந்த கரடு முரடான பாதையை கடந்து வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நல்ல சூழ்நிலை என்ன செய்யணும், நல்ல இயற்கை சூழ்ந்த சூழ்நிலை, அமைதியான ஒரு சூழ்நிலை என்ன செய்யப்படும், காணப்படும். இவ்வளவு நாட்கள் கரடுமுரடான வாழ்க்கை இருந்தது, இப்போ தான் சமாதானமாக வந்திருக்கோன்னு சொல்லி அந்த நதி அந்த இடத்துல என்ன செய்வதில்லை, இளைப்பாறுவது இல்லை. அந்த இடத்தை விட்டு அந்த நதி என்ன செய்து கொண்டிருக்கிறது, லெக்கை நோக்கி தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது, கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அதே போல் அந்த நதி நம்ம வெகு தூரம் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி ஒரு நாளும் அந்த நதி சோர்ந்து போவதும் என்ன செய்யதில்லை. இல்லை, உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எதை குறித்து குடும்பத்தை குறித்தா, உங்கள் பிஸ்னஸை குறித்தா, எதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, அந்த நதியை போல நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் முன்னேறி என்ன செய்யணும், சொல்லணும். இந்த நதியிட்டிருந்து நம்ம கற்றுக்கொள்வது 4வது ஒரு காரியம். என்ன காரியம் என்றால், அந்த நதி போகிற இடங்களெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா பசுமையாக என்ன செய்யப்படும், காணப்படும். அந்த பசுமை அது நினச்சிருந்தா, நான் இந்த இடத்துல பாய்கிறது நிமித்தம்தான் இந்த இடம் முழுவதும் பசுமையாக இருக்குதுன்னு சொல்லி அது எந்த ஒரு அகம்பாவமும் என்ன செய்வதில்லை, அந்த நதி செய்வதில்லை. அந்த இடத்துல எந்த ஒரு தற்பெருமையும் இல்லை. அது பாட்டுக்கு தன் லெக்கை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. கடைசியில் நதி எங்கே தான் பாய்கிறது என்றால் 5வது காரியம், அந்த நதி கடலில் தான் போய் என்ன செய்கிறது, கலக்கிறது. ஐயோ, நான் இவ்வளவுலாம் இடத்தை கடந்து வந்தேனே, இவ்வளவு தூரம் கடந்து வந்தேனே, இவ்வளோ தூரம் கடந்து வந்த இந்த கடலில் போய் கடந்து என்னுடைய காரியத்தை, என்னுடைய தன்மையை, என் காரியத்தை எல்லாம் இழந்து போகிறேனே என்று சொல்லி நதி ஒருபோதும் கலங்குவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் எதை குறித்தும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கலங்கி போகக்கூடாது. காரணம், உங்களிடத்தில் பாய்ந்து வருகிறது இந்த சமாதானம் என்கிற நதி. இந்த சமாதானத்தை வைத்து போனவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவர்தான் சொன்னார், சமாதானத்தின் தேவன் சாத்தானை நசுக்கி உங்களுடைய காலின் கீழ் என்ன செய்வார், போடுவார். எனவே சமாதான பிரபு இருக்கிறார், கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் இருக்கிறார், எல்லா
எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன், அவர் இருக்கிறார், நான் எல்லாவற்றையும் மேற்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு முன் செல்லுங்கள். ஆண்டவர் இரண்டாவது அந்த எருசலேமுக்கு பாய்ந்து வருவது என்ன என்று சொன்னால், அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஜாதிகளின் மகிமையை ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடத்தில் பாயும்படி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜாதிகளின் மகிமையை பாருங்க, ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் என்ன செய்ய சொன்னால், அவர் யூதருக்கு மாத்திரம் என்ன செய்தார், இந்த பூமிக்கு வந்தவராக இருந்தாலும் இந்த யூதர்கள் இயேசுவை புறம் தள்ளினார்கள். யூதர்கள் நல்ல ஒளிவ மரம் அவரை புறம் தள்ளினது நிமித்தமாய் நல்ல ஒளிவு மரத்தின் கிளை வெட்டப்பட்டு காட்டு ஒளிவு மரமாய் இருந்த ஆண்டவர் அறியாத புறஜாதிகள் அந்த நல்ல ஒளிவு மரத்தில் இன்னைக்கு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை அறியாதவர்கள் இன்னைக்கு புறமார்க்கத்தார்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்குரிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. உங்களோடு கூட வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், உங்களோடு கூட படிக்கிறவர்களாக இருக்கலாம், உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம். நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இயேசு தேவை. அவர்களுக்கு இயேசு தேவைன்னா எனக்கு என்ன என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தையின்படி எப்பொழுதுமே ஆத்துமாக்களை நம்ம கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி ஆதாயப்படுத்தும் பொழுது, ஆத்துமாக்கள் மேலே நம்ம கரிசனை உள்ளவர்களாக இருக்கும்போது, ஆத்துமாக்கள் மேலே நம்ம தாகம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, வசனத்தில் வாசிக்கிறோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள். இந்த ஆத்துமா மேலே கரிசனையாக இருந்தால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி பாருங்கள். அதற்குரிய ஒரு சந்தோஷம், அதற்குரிய ஒரு சமாதானம், இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை என் தேவன் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனவே தான் அவர் நமக்கு என்ன செய்ய ஒரு தாயாக இருக்கும் பொழுது, இன்னைக்கு அனாதைகள், தேவனற்றவர்கள், தேவனை தெரியாதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். இந்த எருசலேமுக்குள் வராதபடி எத்தனையோ பேர் எருசலேமை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். அந்த ஜாதிகளின் மகிமையெல்லாம் புரண்டோடுகிற ஆற்றை போல பாருங்க. ஒரு ஆறு என்றால் பல கிளைகளாக பிரிந்து 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 என்ன செய்ய ஓடி கடைசியில் ஒரு இடத்துல சேர்வது தான் நதியாக என்ன செய்கிறது, மாறுகிறது. இதே போல பல சமுதாயங்கள் இருக்கிறது, பல கூட்டங்கள் இருக்கிறது, பல மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நம்ம முதலாவது ஜெபித்து முழங்காலை முடக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை, அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66:12 வாசிக்கிறோம். என்ன செய்ய சொன்னால், அவர்கள் முளைப்பால்களை என்ன செய்வார்கள், குடிப்பார்கள், அவருடைய இடுப்புகளில் சுமர்க்கப்படுவார்கள், அவருடைய கால்களில் வைத்து தள்ளாடப்படுவார்கள் என்று சொல்லி, ஒரு தாயானவளுக்குரிய எப்படியெல்லாம் தன் பிள்ளையை போஷித்து சுமந்து காப்பாற்றுகிறாளோ, அதே போல இந்த எருசலேமில் இப்படிப்பட்ட சமுதாயத்தை இயேசுவை அறியாதவர்களெல்லாம் நாம் கொண்டு இங்கே அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே என்ன செய்யப்படுவீர்கள், தேற்றப்படுவீர்கள். நீங்கள் நிறைய பேர் ஆலயத்துக்கே போகிறது கிடையாது, நிறைய பேர் தேவ சமூகத்தில் நாடுவது கிடையாது, ஆண்டவரை தேடி போகிறது கிடையாது, ஆண்டவரை தேடாமல் இருந்து கொண்டு சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை தேடாமல், ஆலயத்தின் ஐக்கியப்படாமல், ஊழியரோடு கூட ஐக்கியப்படாமல், சபையோடு கூட ஐக்கியப்படாமல் நாம் எவ்வளவோ காரியத்தை தேவனை விட்டு தூரமாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம். இதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரித்து, நீ எருசலேமில் தேட்டப்படணும். எருசலேம் தான் ஒரு தாயை போல உனக்கு இருக்கிறது. இந்த எருசலேமில் தான் நீ தேட்டப்படும் பொழுது கர்த்தர் உனக்கு என்ன செய்வார் என்று சொன்னால், அதற்குரிய நன்மைகளை கர்த்தர் தருவார். ஏனென்று சொன்னால், சங்கீதம் 122 சங்கீதம் 6வது வசனத்தில் இவராய் வாசிக்கிறோம், சமாதானத்தை என்ன செய்யணும், எருசலேமின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், சுகித்து இருப்பார்கள். சுகமான வாழ்க்கை வேணுமா, ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணுமா, அதே போல நிம்மதியான வாழ்க்கை வேணுமா, எருசலேமில் இருங்கள், எருசலேமில் காத்திருங்கள், எருசலேமுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்கும், நீங்கள் வேண்டுகிற காரியங்கள் நடக்கும். இந்த மாதத்தில் என்னென்ன காரியத்தை குறித்து பயந்து போயிருக்கிறீங்களோ பயத்தெல்லாம் கர்த்தர் நீக்குவார். இந்த ஜாதிகளின் மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த மகிமைன்னு அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதம், அவருடைய செயல் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எனவே ஏசாயா
66ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள், பிடித்து ஜெபியுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்கிறார்களோ, இந்த மார்ச் மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த மாதத்துக்குரிய நன்மைகள், இந்த மாதத்துக்குரிய மேன்மைகள் எல்லாம் அனுபவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே +2 எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரே புத்தி கூர்மையை தர ஜெபிக்கிறோம். எக்ஸாம் காலுக்குள்ளே போகும்போது எந்த ஒரு பயமும் வரக்கூடாது. படித்து போனதெல்லாம் நினைவில் கொள்ள உதவி செய்ய ஜெபிக்கிறோம். பிஸ்னஸ் பண்ணுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபம் பண்ணுகிறோம். அதே போல் வியாதியில் இருக்கிற பிள்ளைகள் சுகம் பெற ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மாதம் மிச்சமும் மீதமும் எடுக்கட்டும் என்று ஏசாயா 66 வசனம் 12 படியே பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you all.